தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 3வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் இல்லத்திலே அமைதியும் ஆற்றலும் சமாதானம் நிறைந்திருப்பதாக என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க, உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்து இருக்க, சமாதானத்தின் மக்களாய் இந்த நாளில் நீங்கள் வாழ உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, திருப்பாடல் 127:1 ஆண்டவரே வீட்டை கட்டாவிட்டால் வீடு கட்டுவோர் உழைப்பு அனைத்தும் வீணே. ஆண்டவரே நகரத்தை காவல் காக்காவிட்டால் காவலாளுடைய உழைப்பு அனைத்தும் வீணே. அதிகாலை எழுந்து நள்ளிரவு வரை உழைக்கின்ற உழைப்பு அனைத்தும் வீணாய் போகும் என்று சொல்லப்படுகின்றது. எப்பொழுது? ஆண்டவர் நம்மோடு இல்லாதவரை, ஆண்டவனுக்கு துணையாக இல்லாதவரை. இதைத்தான் யோவான் புத்தகம் 15 சொல்லுகின்ற பொழுது, என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய ஆசி பெற்ற மக்களாய் நாம் இருக்கின்ற பொழுது அந்த நாளும் அந்த நாளிலே நம்முடைய வாழ்வும் நம்மோடு இணைந்து நம்மோடு இருக்கின்ற மக்களும் ஆசி பெற்ற மக்களாய் இருப்பார்கள். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். கடவுள் நாத்தான் வழியாக தாவீதுக்கு ஒரு செய்தி கொடுக்கின்றார். ஆண்டவர் தாமே உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லி. இந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்னால் நடக்கிற நிகழ்வு, அதற்கு பின்னால் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? தாவீது எதிரிகளை எல்லாம் வென்றெடுத்து இஸ்ரேல் முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டில் வந்து ஒரு நாடாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது உடன்படிக்கை வேலை எருசலேமுக்கு கொண்டு வருகின்றார். அப்படி கொண்டு வந்து இறை பிரசன்னத்தை உணர்ந்து கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பேழை தங்கி இருப்பதை பார்க்கின்றார். தானோ கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட மாளிகையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆண்டவருடைய பிரசன்னமோ கூடாரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கென ஒரு ஆலயம் கட்ட முன்னெடுக்கின்றார். நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன், கேதுரு மரங்களை கொண்டு கட்டுவேன் என்று சொல்லி நாத்தான் வழியாக அறிவுரையை கேட்கின்றார். இப்படி கடவுள் தனக்கு செய்த நன்மைகளையும் தன்னை பாதுகாத்து வழிநடத்த இறைவனை போற்று போலும் விதமாகவும் ஆண்டவருக்கு துதிகணத்தை ஏறெடுக்கும் விதமாகவும் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி தாவீது முன்னெடுக்கின்றார். இப்படி தாவீது முன்னெடுக்கின்ற இந்த செயலை தான் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். குழந்தை ஆலயத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருப்பதை பார்த்திருப்போம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. அதைத்தான் கடவுள் தாவீது வாழ்க்கையிலே செய்து காட்டினார். தாவீது ஆண்டவருக்கான ஒரு ஆலயம் கட்ட முற்பட்டார், இல்லிடம் கட்ட முற்பட்டார். ஆனால் கடவுள் தாவீது சொல்கிறார், நானே உனக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன். ஏனெனில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உன்னை அழைத்து வந்தவன் நான், உனக்கு அருள் பொழிவு செய்தவன் நான், உன் பகைவர்கள் எல்லாம் உனக்கு அடிபணிய செய்தவன் நான், உனக்கு இந்த அரியணையை கொடுத்தவன் நான். இப்படி கொடுத்த நான் நீ என்னோடு இணைந்திருப்பதினாலே, என்னை பெருமைப்படுத்த முற்படுவதனாலே இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமும் கொடுக்கின்றார். உன்னை புகழை நிலைத்திருக்க செய்வேன் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் தாவீது கொடுக்கின்ற ஆசீர்வாதம், நிறைவான வாழ்வை, உன் வாழ்வின் நிறைவை காண்பாய், உன் மூதாதையரோடு துயில் கொள்ளுவாய், உன் வழியாய் உன்னுடைய மகன் ஆசீர்வதிக்கப்படுவான், என்னுடைய பிரசன்னம் உன்னுடைய அரியணையிலிருந்து விலக்கப்படாது, அது என்றும் நிலைத்திருக்கும். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்கள். கடவுளோடு இணைந்திருக்கின்ற மனிதனுக்கு கடவுள் இதை கொடுக்கின்றார். இது மட்டுமல்ல, கடவுளை நாம் மகிமைப்படுத்துகின்ற பொழுது கடவுள் நம்மை மட்டும், நம் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதிப்பதில்லை. அந்த தாவீதின் வழியாக இஸ்ரவேல் இனம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுகின்றது. கடவுள் சொல்லுகின்றார், இதோ என் மக்களுக்கு நிலையான இடத்தை கொடுப்பேன், அங்கே அவர்கள் நிலைத்திருக்க செய்வேன், அவர்கள் கடந்த காலத்தில் அலைக்கழிக்கப்பட்டதை போல இனிமேல் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார்.
அன்பு சொந்தங்களே, நாம் கடவுளை மகிமைப்படுத்த முற்படுகின்ற பொழுது கடவுள் நம்மையும் நம் வழியாய் நம்மோடு இருக்கின்ற மக்களையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கடவுள் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்து கடவுளை புகழ்ந்து போற்றுபவர்களாக இருப்போம். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை பெருமைப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம். இப்படி தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட முற்பட்டதை போல நம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய ஆலயம். பவுலடியார் கொரிந்தியர் திருமுகத்திலே 3:6 சொல்வதை போல நம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயம். ஆகவே இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவோம், நம் உடலாகிய ஆலயத்தை தூய்மைப்படுத்துவோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருமே தூய ஆவியின் ஆலயங்கள். அப்படி என்றால் பிறருடைய உடலின் மீதும் அவருடைய உள்ளத்தின் மீதும் பரிசுத்தம் நிலைத்திருக்க உதவி செய்வோம், பிறரையும் மதிப்போம். இப்படி நம் ஆலயத்தையும் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் நாம் கட்டி எழுப்ப முற்படுகின்ற பொழுது கடவுள் நம் மத்தியிலே தன் ஆலயத்தை நிரப்புவார். அதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகம் 21 சொல்கிறது, கடவுளுடைய உறைவிடம் உங்கள் மத்தியிலே இருக்கும், அவர்கள் மத்தியிலே இருக்கும். கடவுள் அவர்களோடு கூடியிருப்பார், கடவுள் அவருடைய கடவுளாக இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனை, அழுகை அனைத்தையும் கடவுள் அகற்றி போடு என்று சொன்னாரே, அதே தேவன் நம் மத்தியிலே இருக்கின்ற எல்லா விதமான எதிர்மறையான நிகழ்வுகளையும் நம் வாழ்வில் கடந்து போய் கொண்டிருக்கின்ற சோர்வுகள், வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள், சாவின் தடைகள் அனைத்தையும் உடைத்து போட்டு நம் ஒவ்வொரு விடுதலை பெற்ற மக்களாய் வாழச் செய்வார், ஆசி பெற்ற மக்களாய் இருக்கச் செய்வார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இது இந்த நாளிலே தாவீது பெற்றுக்கொண்ட ஆசீர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தங்கியிருக்க இல்லமாய் உங்களுடைய உள்ளமும் இல்லமும் மாற்றப்படுவதாக. அதன் வழியாக நிலையான நிறைவான ஆசீர் உங்களில் தங்கியிருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகாது. உங்களை தேடி வருகின்ற அனைத்து துன்பங்களும் கடவுள் உங்களை காப்பார். கடந்த நாட்கள் நீங்கள் அலைக்கழிக்கப்பட்ட நிலையிலிருந்து, சோர்விலிருந்து இனிமேல் நீங்கள் காக்கப்படுவீர்களாக. இத்தகைய அருள்வரங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து தன் கரத்திலே தாங்கி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.